ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான குரூப் மீட்டிங் பிரேயரை கேளுங்க. அந்த பிரேயர்ல சாட்சிகள் கூறப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹலோ. ஓகே. பிரைஸ் காட். கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நாங்க என்ன சொல்லுங்க நீங்க விரும்புறீங்களா அதன்படி எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுங்க ராஜா. அப்பா, தாமதம் ஆகாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, ஒவ்வொருத்தையும் ஆசீர்வாதம் செய்யுங்க ராஜா. அப்பா, மேல் மேலும் நான் கிருபை பாராட்டுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு காலையில வாசித்த அதிகாரம் வந்துட்டு ஆதியாகமம் 28 வாசிச்சோம். அதுல வந்துட்டு பவுல் வந்துட்டு 2 வருஷம் வாடகை வீட்டுல இருந்து அவர் சம்பாதிச்சு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டோம் மற்றவங்களுக்கும் விஷயம் சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். அவரு எவ்வளோ இடத்துல கொண்டு போனாங்க. அவரை நிறைய இடத்துல கொண்டு போயிட்டு அவர் வந்துட்டு திட்டினாங்க, மரணத்துக்கு ஏதுவானு சொல்லி தூஷிட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அவரு கொஞ்சம் கூட பால் மாறாம எல்லா இடத்துலயும் இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு உறுதியா இருந்ததை பாக்குறோம். ஹல்லேலூயா. நம்ம கிட்டயும் அநேக விஷயத்துல பிரச்சனைகள் வரும். கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தா அவ்வளவுதான், தேவனை தேட போறது இல்லை, இதுக்கப்புறம் தேவனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறோம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அவரு இவ்வளோ இடத்துல சாட்சி சொல்லியுமே ஆண்டவர் ஒண்ணு அப்படி ஓஹோன்னு அவரை வச்சு இல்லை. அவர் அப்போ அந்த அளவுக்கு சாட்சி எல்லாம் சொல்லி மரணத்துக்கு ஏதோன்னு சொல்லி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து கூட ஒரு வாடகை வீட்டுல இருந்து அவருடைய சம்பாத்திய நிமித்தம் அப்போ சுவிசேஷம் சொன்னாருன்னு சொல்லி என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தடையதும் இல்லாம சுவிசேஷம் சொன்னார். அந்த தடையை கருத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு வர பிரச்சனைகளை நம்ம பெருசா எண்ணாம தேவனுக்கு செய்யும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். 2வது சங்கீதம் 80:18 இந்த வார்த்தைகள் வந்து அதிகமா இயேசுவை குறித்து அதிகமா இருக்கும். எப்படின்னா, ஆட்டு மந்தையின் அதிகமா அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. திராட்சை கொடி, வலது பரியாசம், அதாவது புதிய ஏற்பாடு வலது பரியாசம் வந்து இயேசு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் எப்போ தாவீது ராஜா காலத்திலேயே அவருக்கு அறிவிக்கப்பட்டு நம்ம விஷயத்தை அந்த அளவுக்கு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு போயிடுறோம். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வெளிப்படுத்துவாரு. கணவன் மூலமா வெளிப்படுத்துவாரு, நம்ம சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துவாரு, யாராவது சொல்ற விதமா மூலமா சின்ன காரியத்தை வெளிப்படுத்துவாரு. நம்ம அதை ஈஸியா எடுத்துக்காம தேவ சமூகத்துல வச்சு இதுக்கு ஆனா என்ன அர்த்தம் என்ன காரியம்னு சொல்லிட்டு விளங்கி கொள்ளும் போது அவர் கண்டிப்பா அதற்கான காரியங்களை செய்வாரு. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு கொஞ்சம் நாள். அப்போ வந்து நான் என்னோட ஃபேமிலியில் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்து தான். ஆனாலும் ஆண்டவருக்குள்ள கும்பிடுவாங்க, அவ்வளவுதான். ரொம்ப அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகாத அளவுக்கு ஆண்டவரை கும்பிடுவாங்க. எங்களுக்கு தேடாம இருந்தாங்க. ஒரு கனவுல காலையில விடிய கால கனவுல வந்து எங்க அப்பா அம்மா வந்து விக்கிரகத்தை வணங்குற மாதிரி எங்க அப்பா சொல்ற அந்த பொண்ணு பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி விக்கிரகத்தை வணங்குற மாதிரி ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். இது என்ன ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. நான் தேவ சமூகத்துல வைக்கும் போது இது கண்டிப்பா உனக்கு அறிவிக்கப்படும், நீ பொறுமையா இருன்னு சொன்னாரு. அதே மாதிரி சாயங்கால டைம்ல எங்க அப்பாவே சொன்னார், நான் வந்து முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. தேவன் எல்லாவற்றையும் விட்டு சொல்ல ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம அதை தேவ சமூகத்துல வச்சு கேட்கும் பொழுது தேவன் அதை நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் இது நீதிமொழிகள், கடிந்து கொள்றது. நம்ம அடுத்தவங்களை எப்படி நம்ம கடிந்து கொள்றோம்? கடிந்து கொள்றதுனால எல்லாருக்கும் தலைவலிதான், கோவம் வரும், பிரச்சனை வரும், எப்படி நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு போவோம். ஆனா கடிந்து கொள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை கவனிக்கணும். பிள்ளைகளை தண்டிக்கணுமா, ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள நம்ம தண்டிக்கிறது முக்கியமான காரியம்னு சொல்லி சொல்றாங்க. நீதிமொழிகள் 13 அதிகாரம்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம அந்த காரியங்களை செய்யும் பொழுது அதாவது உண்மையுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை நம்ம சிந்தித்து போன சொல்லி தேவன் சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதல், அடுத்தவங்களை எந்த அளவுக்கு நம்ம கடிந்து கொள்றோம், அதாவது நல் வழியில போறதுக்கு நம்ம அவங்கள கரெக்டா நம்ம வழி நடத்துறோமா? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிட போறது கிடையாது. நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சிலருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இங்கிலீஷ்ல ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஒரு கனி நிறைந்த அது ஜீவனுள்ள மரம்ன்ற மாதிரி போட்டிருக்கு. ஜீவ விருட்சம், உயிருள்ள மரம் எப்படி இருக்கும்?
நல்லா கனி கொடுத்து செழிப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. உங்க வாழ்க்கையிலயும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது ஜீவன்ல மரமா இருக்கிறதுக்கு, கனி கொடுக்கிற மரம் கண்டிப்பா, அது சொல்லுவாங்களே பழமொழி, கனி இருக்கிற மரம் கல்லடி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா செழிப்பு வந்து மறைஞ்சு போகிறது கிடையாது, அது எப்பவுமே செழிப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி அடுத்தவங்க நம்ம குறை சொன்னால் நம்மளுடைய உண்மைக்கு விட்டு உண்மையா இருக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவன் உங்களோட இருப்பாரு. மஞ்சு, உங்க லைஃப்ல நீங்க என்னைக்கு படிச்ச அதிகாரம் சொல்ல முடியுமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் வந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் வந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மல்லும் அல்ல கல்லான சிக்கம், ஜீவனுள்ள தெய்வன் என்றால் நீதானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியார் நிற்கிறியாண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நான் இன்னைக்கு படிச்சது வந்து லூக்கா 14:8 to 12 வரைக்கும். 14:8. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டு இருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்போது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உடனே கூட பந்தில் இருக்கிறவர்களுக்கோ முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனானும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்பவுமே திருமணத்துக்கு வந்து யார் மூலியம் நம்மள அழைத்தா நம்ம பந்தில வந்து ஃபர்ஸ்டா உட்கார கூடாதுன்னு காட் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டா உட்கார்ந்தா நம்மளை விட உயர்ந்தவங்க இன்வைட் பண்ணிருக்கலாம். நம்ம அப்ப வந்து நீங்க இந்த பிளேஸ்ல இருந்து எழுந்துட்டு இன்னொரு பிளேஸ்ல உட்காரு கண்டிப்பா சொல்லலாம். இது எல்லா இடத்துலயுமே நடக்குது இது மாதிரி. அதனால நம்ம எப்பவுமே பந்தியில ஃபர்ஸ்டா உட்கார கூடாதுன்னு காட் சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நம்ம எப்பவுமே உயர்ந்தவங்க, நான் தான் எனக்கு எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படி எப்பவுமே நம்ம உயர்வா நம்மள பத்தி நம்ம சொல்லக்கூடாது, மத்தவங்க தான் நம்மள சொல்லணும். ஆமென். கண்டிப்பா. ஆமென். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளும் ஊனரையும் ஜப்பானிகளும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் எதனா நடந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம். ஆக்சுவலி எல்லாருமே இன்வைட் பண்ணதை விட ஏழைகள், ஊனோர்கள், ஜப்பானிகள், குருடர்கள் இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணா அவங்க உண்மையா முழு மனசோட ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை நம்ம சொந்தக்கார பந்துக்கார பக்கத்து வீடு அதே மாதிரி சொன்னா அவங்க என்ன நகை போட்டு இருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரிதான் பார்ப்பாங்க. ஆனா இவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க மனசார நல்லா இருங்க மட்டும் சொல்லுவாங்க.
ஆமென். ஆமென்.